இப்ப இலக்கு அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறது இருக்கா சார்? பொதுமக்கள் பொதுமக்கள் தான் இலக்கு. பொதுமக்கள் கண்டிப்பா கண்டிப்பா அதிகபட்சமான உயிரிழப்பு ஏற்படணும். இதோட லிங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஷ்மீரோட சம்பந்தப்பட்டிருக்கு. அங்க இருக்கவங்க சில மருத்துவர்கள் தான் செஞ்சிருக்காங்க. சோ அப்ப காஷ்மீரை மீண்டும் ஒரு குளோபல் ஸ்டேஜ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய இடமா காமிக்கணும். ஏன்னா பாகிஸ்தான் அதான் இத்தனை வருஷமா பேசிட்டு இருக்காங்க. சோ நிச்சயமா இதோடைய அதாவது நீங்க லா ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி பாத்தீங்கன்னா இதோட கெய்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். ஏன்னா மீண்டும் அந்த காஷ்மீருக்கு குளோபல் அட்டென்ஷன் அப்படின்றது கிடைக்குது. தலைநகரத்துல பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ஸ் வேற. இந்தியால நீங்க எந்த நகரத்துல பண்றதுக்கும் மும்பை இல்ல டெல்லியில பண்றது, டெல்லி வந்து உங்களுக்கு தலைநகரம். சோ இது வந்து ஒரு டிசைன் கண்டிப்பா இருக்கு. அதை வந்து அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. பொதுமக்கள் தான் இதுல குறி. அப்ப உடனடியா இதை வெடிக்க செஞ்சிடணும், இதோட இது தப்பிக்க முடியாது அப்படிங்கிற நோக்கம் அப்படின்னா இதோட இந்த அட்டாக் முடிஞ்சிருமா, இல்ல இதோட மிச்சம் யாராவது எங்கேயாவது வேற நகரங்கள்லயோ வேற எதுலயோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? இப்போ லக்னோல நம்ம பேசக்கூடிய தருணத்துல லக்னோல ஒரு 12-13 இடங்கள்ல ரெய்டு போயிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுல சம்பந்தப்பட்ட டாக்டருடைய சகோதரர் அவருடைய இடத்துல ஒரு 6 இடத்துல சோதனைகள் போயிட்டு இருக்கு. சோ இது நெட்வொர்க் எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியல. ஏன்னா இதோட பேசிக் நீங்க இந்த இந்த மாதிரியான சம்பவங்கள்ல இன்வெஸ்டிகேஷன்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000 கிலோ வெடிப்பொருள் உள்ள வருதுன்னா அதுக்கு ஒரு 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 செயின் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும். நீங்க அப்படியே லாரியில போட்டு எடுத்துட்டு வர முடியாது. அலுமினியம் நைட்ரேட் ரொம்ப ஒரு வாலட்டைலான ஒரு ப்ராடக்ட் அது. அப்போ இத வாங்கி கொடுக்கறது யாரு, இத வந்து சீக்கிரட்டா உள்ள கொண்டு போனது யாரு, இப்ப அந்த பில்டிங்குள்ள இவ்வளவு வெடிப்பொருள் போகுதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியாம போகும், அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி என்ன. சோ இதுக்கு உண்டான நெட்வொர்க் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த நெட்வொர்க் ஒன்னொன்னா பிடிபடும் போது அடுத்தடுத்த முடிச்சுகள் அவந்துகிட்டே போகும். இது வேற எங்கேயாவது இவங்க பிளான் பண்ணாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து தெரிய வரும். தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.